அண்ணன் பொண்ணு ரெண்டு பாத்தியாடி இப்படி பசி தவிர செய்துட்டாலே கை தடுத்துட்டீங்க. அதே மாபெரும் தப்பு. மான மரியாதை போன பிறகு இந்த பூனையும் பால் குடிக்க மாதிரி தட்டு மாட்டும் போது அப்போ நினைச்சு நீ பெரிய வேலைக்காரின்னு யார் செய்வாங்க இந்த வேலையை? மணமேடையில கல்யாணத்துக்கு முன்ன குழந்தையோட வந்து உட்காந்து யாரா தாலி கட்டுவாங்களா? இந்த குழந்தை எப்படி வந்ததுன்னா தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து என்ன சொல்ல விட்ட தானே? தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து இந்த குழந்தை எப்படி வந்ததுன்னா தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து இந்த குழந்தை எப்படி வந்தது? தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. கல்யாணம் அவளை பேச விட்டா உண்மை சொல்லுவா. தப்பு பண்ணுவோம் வாய் அடிச்சா எப்படி சொல்லுவா உண்மையே? தப்பு பண்ணிட்டு பேசிட்டாக்கா உண்மையில பொய்கின்னு ஆயிடுமா? அந்த குழந்தை எங்க கிடைச்சதுன்னு உனக்கு தெரியுமா? வாங்க ஐயா, பொண்ணை பெத்த புண்ணியவானே. நானேதான்பா. உனக்கு ஈனமான சூடு சொன்ன கிடையாது. உடம்புல ரத்தம் ஓடுதா சீவு ஓடுதா? ஒரு மணமேடையில குழந்தையோட குழந்தையோட வந்து உட்காந்து தாலி கட்டின்னு சொல்றாள் உன் பொண்ணு. ஒரு பொண்ணை பெத்தவன் பொண்ணு எங்க போகுது எங்க வருது யாரும் அந்த போன்ல பேசுது அப்படின்னு செல்போன் வாங்கி பிடிக்க பாக்கணியா? புட்டாச்சினி துண்டு இப்படியே காய்த்தா இனிமே தான் போய் குழந்தை வாங்கினூரா? பெத்த பிள்ளைகளை நம்பாத தாய் தகப்ப உயிரோடு இருக்கிறது அவங்க செத்து போனாயா? செத்துலாயா? போய் செத்துருப்போ. நம்பளையா? நீ போய் நீ நம்புறதா குழந்தையோட வந்திருக்க போய் செத்துறா பாய. அது எப்படி வந்தது உனக்கு தெரியுமா? இதே செயல என் பொண்ணு செத்துட்டா தூக்கு மாட்டிக்கு செத்துருப்பேன். பெரிய பொண்ணு இந்த நிலைமை சின்ன பொண்ணு எவனுக்கு என்ன ஊத்து போச்சு. வாய் தவறி இது என் குழந்தைன்னு சொல்லிவிட்டேனப்பா. அத்தி மாமாவை புரிஞ்சுக்கவாங்க. என்ன தாலி கட்ட போற என்னுடைய மாமாவை புரிஞ்சுக்குவாரு. தாலி கட்ட பிறகு மாமா திருமணத்துக்கு வர வயல கானகத்து வைய வர வயல அம்மன் நாளைக்குல அனாதையா கிடைத்த குழந்தை இது அனாதையா இருக்க கூடாது. நான் தூக்கிட்டு வந்த மாமா திருமணத்துக்கு நடந்த பிறகு சொல்லலாம்னு நினைச்ச மாமான்னு நான் புரிய வைக்கலான்னு இருந்தப்பா. அவசரப்பட்டு என் குழந்தைன்னு சொன்னேன். சொல்லுவாங்கம்மா நுணலம் தன் வாயார கடமை சொல்லுவாங்க. தவள தன் வாயார கட்டவரி வாயார கட்டிட்டு அம்மா மாமா கேட்டார குழந்தை யாரும் சொல்லி ஆலயத்தில் கிடைத்த குழந்தை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஐயோ என் வாழ்க்கை பறிப்பாங்க நினைச்சு பார்க்கலையாப்பா.
தெரியாது. மகளே காவேரி, அழ வேண்டாம் அம்மா, அழ வேண்டாம். இந்த குழந்தை என் கருத்திலே கொடு. அந்த குழந்தையை வளர்க்கும் பொறுப்பு நான் ஏத்துக்கிறேம்மா. இப்பவே போவோம். நடந்த உண்மையே மாமாவுக்கோ மாப்பிள்ளைக்கோ என் தங்கச்சியை எடுத்து சொல்லுவோம். கண்டிப்பா நம்ம வார்த்தை கேட்பாங்க. அவங்க மறுத்தா கூட அவங்க காலில் வீழ்ந்தாவது உன் கல்யாணத்தை வைக்கிறோமா. எனக்காக அவங்க கால்ல நீ விழ போறியா? ஆமாண்டா ராஜா. வேணப்பா, வேணாம். அப்பா, ஒரு பெண்ணுக்கு ஒரு முறை தம்பா திருமணம் நடக்கணும். மறுமுறை நடந்தா அது திருமணமே அல்லப்பா. என் திருமணத்துல எப்ப சந்தேகம் ஏற்பட்டதோ அந்த சந்தேகம் அவங்க இருவருக்கு தொடரும். மாமா வாத்தி என்ன நம்ப மாட்டாங்க, என்ன தாலி கட்ட புருஷன் என்ன நம்ப மாட்டாரு. இனிமே அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். எனக்கு திருமணமே வேணாம் அப்பா. உன்னுடைய வயிற்றிலே ஒரு அரும்பு பூத்தாதாம்மா அது உனக்கு சதம் ஆகும். மற்ற பிள்ளைகளை எடுத்து வளர்த்தாது சதம் ஆகாதுமா, சதமாகாது. அப்படி சொல்லாதீங்கப்பா. அப்பா, இந்த குழந்தையால என் திருமணம் நின்றதவே இருக்கட்டும். இந்த குழந்தையை இனிமே நானே வளர்க்க போறேன். ஆமாப்பா, இந்த குழந்தைக்கு தாய் இனிமே நான் தான். ஆமாப்பா, இனிமே இந்த திருமணம் ஆகாமலே இந்த குழந்தையை நான் கன்னி தாயா இருந்து வளர்க்க போறேன். கன்னி தாயா இந்த குழந்தைக்கு நான் சத்தியமா இருப்பேன். மகளே காவேரி, என்ன காரியமா பண்ற நீ? என்னப்பா? அப்பா, எனக்கு திருமணம் வேண்டாம். என்னுடைய முதல் ஊர்வலமே தடப்பட்டு நின்று போச்சு. மனுஷனா பிறந்தா ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும் 2 முறை ஊர்வலம். முதல் ஊர்வலம் எங்க தெரியுமா? பல பேர் அறிய 4 பேர் எதிரில் திருமணம் நடந்து ஊர் அறிய உலக அறிய மனம் பெண்ணும் மாப்பிள்ளையும் மாலையோடு அழைச்சிட்டு வராங்களே, அதுதான்மா முதல் ஊர்வலம். 2வது ஊர்வலம் வாழ்த்து முடித்து சாய்ந்த திண்ணை போல ஆண்டவருடைய திருமாதத்தை உயிர் விடும்போது 4 பேர் மேல பணமா போறாங்களே, அது 2வது ஊர்வலமா. என்னுடைய மகளுடைய வாழ்க்கை முதல் ஊர்வலத்திலேயே தடைப்பட்டு நின்று போச்சு. தலைவிதி அல்ல, யானை தன்னுடைய தும்பி கையாலே தன் தலைமால மண்ணை போட்ட மாதிரி நீ போட்டுக்கிட்டே என்னப்பா செய்வது? உன் வாயால நீ கட்டிட்ட. எத்தனை கத்தி எழுத்தல வாசித்தாலும் பெண் புத்தி பேதமை. அப்படி சொல்லாதீங்கப்பா. ராஜா, நானும் ஒரு பெண்ணு, தாய் இல்லாத வளர்ந்தவா. இவளும் ஒரு பெண்ணு, இவளும் தாய் இல்லாம வளரக்கூடாதுப்பா. இவளுக்கு தாயா இருந்து நான் வளர்க்கிறேன்ப்பா. அப்பா. மகளே காவேரி, பெண்களாக பிறந்து விட்டீர்களேன்னு நானும் வருத்தப்பட்டது இல்லம்மா. அந்த காவேரி யார் பேர் வச்சுன்னு தெரியுமா? அந்த காவேரி நதியானது உலகெங்கும் வாழ்ந்து தென்னகமே வளமாக காட்சளிக்கிறது. அதுபோல என்னுடைய மகளுடைய வாழ்க்கை காவேரி போன்று இருக்குன்னு நானும் பேர் வச்சேன். ஆனா கடைசியில அணை கட்டி ஒரே இடத்துல தேங்கனை தொட்ட போல உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தை குடும்பம் கேட்டா, அப்பா உயிரை விட்டாலும் விடுவேன், இந்த குழந்தை யாரிடம் கொடுக்க மாட்டேன். என் கண்ணி தன்மை மாறாமல் நான் கண்ணி தாயாக இருந்து இந்த குழந்தை வளர்ப்பேன்னு சொன்னியே, இங்கதாம்மா நான் பெருமைப்படுறேன். உன்னை பெற்றதுக்காக நான் பெருமைப்படுறேன். ராஜா, அந்த அம்மன் தானே இந்த குழந்தைய உன் கண்ணில காட்டினா. ஆமாப்பா, அவதான் உங்க 2 பேருக்கும் துணையா இருக்கணும். அப்படியே இந்த குழந்தைக்கு நீ துணை, இவன் உனக்கு துணை. ராஜா, எப்பொழுது என்ன மறக்க? இந்த அப்பாவை மறக்க மாட்டோமா? உன்னை நான் மறக்க மாட்டேன். உயிர் உள்ளவரை உன் நினைவு எனக்கு எப்பொழுது இருக்குமா? எப்பொழுது இந்த அப்பா எங்க போறது தெரியுமா? எங்கெங்க ஆலயம் இருக்கிறதோ அந்த ஆலயம் எல்லாம் சென்று என் மகள் வாழ்க்கை, அந்த குழந்தை வாழ்க்கை நன்றாக இருக்கணும். என் வயிற்றுலதான் பொண்ணா பொருந்தா. அந்த தாய் கொடுத்த குழந்தை ஒரு ஆண்மகனாய் இருக்க கூடாதா? அதையும் பெண்ணா கொடுத்துட்டாலம்மா. பெரியவங்க சொல்லுவாங்க, எத்தனையோ பாவத்தை செய்யறவங்க தான் மறு ஜென்மம் பெண்ணாக பிறப்பார்கள். ஆனா பூமி தாயும் ஒரு பெண்ணுதான், ஆகாய வாடிய ஒரு பெண்ணுதான், கங்கையோ ஒரு பெண்ணுதான், மாரியாத்தால ஒரு பெண்ணுதான். பெண்ணுக்கு பெருமை தேடி தந்த தமிழகம்மா நம்ம தமிழகம். ராஜா, நதிகளுக்கெல்லாம் பேர் வச்சாங்களே, ஆம்பளைங்க பேர் வைக்க கூடாதா? கங்கை, யமுனா, கோதாவரி, பழுகை, நர்மதா, கங்கா என்றெல்லாம் பெண்களுடைய பேர் நம்ம வச்சிருக்கிறாங்க. உனக்காக நான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யறேன். ராஜா, சொல்லுங்கப்பா. அங்க வர தாயில்லாம வளர்ந்த குழந்தைகள் அம்மா நீ. இன்று முதல் தாயாகி தங்கையாகி
ஒரு நண்பனாய் இருந்து உங்க அக்காவை எதையும் சொல்லாதம்மா. சொல்ல மாட்டேப்பா நானு. கடினமான வார்த்தை பேசாதம்மா. சரிங்கப்பா. அன்பான அவளை இருக்க வேண்டுமா. அன்புதாம்மா ஒன்று போதும். ராஜா, மகளே காவேரி, என்ன பொண்ணுங்கம்மா நீங்க போகுமா. என் மனசு புரிஞ்சுக்காத அப்பா தான் கோவில் கோவில போகிறார். நீ வந்து இந்த அக்கா மனசு புரிஞ்சுக்கிறீங்க. சொல்லுங்க. நீ பிறந்த உடனே தாய் இருந்து விட்டார்கள். உன்னை தாய் மாதிரி நான் வளர்த்தேன். அதனால என்னையாவது நீ வெறுக்க கூடாது. நம்ம இருவரும் சந்தோஷமா இருக்கணும். புறப்பட்டு இங்க வாங்கக்கா. எங்கக்கா புறப்பட போகிறேன்றீங்க? அரண்மனைக்கு போகல. இந்த குழந்தையோட தான். ஆமா அக்கா, இந்த குழந்தை ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்தில் விட்டுட்டு வந்துருங்க. இருவரும் சந்தோஷமா அரண்மனைக்கு போகலாம். தங்கச்சி, ஆமாக்கா. நீயே பேசுற. நாட்டு மக்கள் பார்த்தால் கேவலமாக பேசுவார்கள் நம்மளை. ஒரு நாட்டு கிழவரசி தாய் இல்லாமல் வளர்ந்த பிள்ளைகள் இந்த குழந்தை எடுத்துக்கிட்டு நாட்டுக்குள்ள போன நாட்டு மக்களை பலவிதமாக நம்மளை பேசுவார்கள். அக்கா, நான் சொல்வதை கேளுங்கள். நான் சின்னஞ்சிற பெண்ணு தான், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த குழந்தை கொடுங்க, ஏதோ ஒரு அனாதை ஆசிரமத்தில் விட்டு விட்டு வந்து விடுகிறேன். சகோதரி, சொல்லுங்க. நீயே இப்படி எல்லாம் பேசுவது? ஆமா. என் ரத்தண்டி, என் மனசுல இருக்கிறது உன் மனசுல இருக்கும். ஆமாங்க. நம்ம இருவரும் தாய் இல்லாத வளர்ந்த குழந்தை. ஒரு குழந்தை அனாதையா போக கூடாது. நான் துடிக்கிறேன். அந்த பாசமே உனக்கு இல்லையா? ஏண்டி, என் உடம்புல ஒரு ரத்தம் தானே உன் உடம்புல வருது. அடி பாவி, என்ன பெத்தவள இருந்தா முன்ன பெத்தா? தாயை போல சேலை, சேலை போல நூலு, தாய் போல பிள்ளைன்னுவாங்க. அம்மா போல தானே நம்ம இருவர் இருக்கணும். உன் மனசுல மட்டும் எப்படி இப்படி கீழே வருது? ஏண்டி, இந்த குழந்தை அனாதாசனத்தை விடணுமா? என் உயிரை பண்ணணும். நாட்டு மக்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த குழந்தை நானே தான் வளர்ப்பேன். அப்ப இந்த குழந்தை விட முடியாது. விட முடியாது. இந்த குழந்தை விட முடியாதுனா நீ நாட்டுல உனக்கு இடம் கிடையாது. நாட்டை விட்டு போய். நாட்டை விட்டு போனா நான் எங்கடி போவேன்? எங்க செத்து போய். என்ன சொன்னேன்? என்ன சொன்னாய்? எடுத்து விட்டு ஓடுவாய். எடுத்து விட்டு ஓடுவாய். ஓடு ஓடு. நீ பிறந்த உடனே உன்னை நான் வளர்த்தேன். அப்போ வயிற்றுல உதச்சு, இப்ப என் மார்ல ஒதுக்கிடி. நாக்கடி போனா நான் எங்கடி போவேன்? இன்னொரு கைகளிலே
சொல் சொல் உயிரே சொல்லுங்க. என்ன நீ அடிக்கலாமாடி? அக்கா அல்லவா, நான் பாவம் அல்லவா? எனக்கு யார் இருக்காங்க? என் வாழ்க்கைய பறி போய் விட்டது. நீதான் நயல, நீதான் உலகன்னு வந்த நீ என்ன வெறுத்த அந்த பாவிக்கு யாரு இருக்காங்க? இந்த குழந்தைய அனாதாசிரமத்தில் விட்டுட்டு வாடின்னு சொல்றேன். ஒரு தங்கச்சி சொல்றேன். இந்த தங்கச்சி பேச நீ கேட்கல. பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தா இந்த மாதிரி செயலை நீ செய்திருப்பிய சொல்லி. அப்பா உன்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி கன்னி பருவனங்கி மங்கை பருவனது பிறகு உனக்கு திருமணம் ஒன்று செய்ய வேண்டும் என்று தந்தைக்கு ஒரு ஆசை. தந்தை வார்த்தை மறுத்து விட்டாய். இந்த தங்க சொல்றேன், இந்த தங்க வார்த்தை மறுத்து விட்டாய். இனிமே இந்த நாட்டில் உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கன்னா போய் செத்து வேணாம். எதுக்கு வராது? எனக்கு யாரு?